ஓகே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் எங்கே வந்திருக்கீங்க? ஓகே, சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க. ரொம்ப அழகாக பதில் சொல்கிறீங்க. சர்ச்சுக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? விபிஎஸ். விபிஎஸ்னால் என்னன்னு தெரியுமா? யாராவது கரெக்டாக சொல்லுவீங்களா? அச்சோ, விபிஎஸ்னால் என்னன்னு தெரியாதா? வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல், விடுமுறை வேதாகம பள்ளி. அதாவது நீங்கள் விடுமுறை நாட்களில் இருக்கீங்க, எல்லோரும் ஸ்கூல் லீவில் தானே இருக்கீங்க. அந்த நாட்களில் ஏசப்பாவை பற்றியும் வேதத்தை பற்றியும் பைபிளை பற்றியும் நல்லா கற்றுக்கிட்டு ஏசப்பாவோட பிள்ளைகளாக நம்ம மாறுறதுக்கு தான் நம்ம எங்கே வந்திருக்கோம்? விபிஎஸ்க்கு வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்? இப்போது நம்ம மத்தியில் இருக்க பாஸ்டர் அங்கிள் வந்து இந்த விபிஎஸ்ஸை தொடங்கி வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. ஓகேயா? ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த விபிஎஸ் உடைய முதல் நாளுக்காக ஸ்தோத்திரம். கொண்டு வந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆரம்ப நிமிஷத்திலிருந்து நீர் எங்கள் நடுவில் அசைவாடணும். இந்த பிள்ளைகள் கர்த்தாவே, இந்த சின்ன சாமுவேலை போல சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி உங்கள் வார்த்தைகளை கேட்டு உங்கள் விருப்பத்துக்கு ஒப்பு கொடுத்து மகிமையாக இந்த நாட்கள் ஆசீர்வாதமாகவும் இந்த பிள்ளைகளுடைய இனி வருகிற நாட்கள் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தாங்க. ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் இந்த 5 நாட்களும் நீங்கள் பொறுப்படுத்த நடத்துங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பார்க்குறீங்களா? எத்தனை நாளைக்கு தான் நானும் சின்னதாகவே இருக்கிறது? சரி சொல்லுங்கள், என் புஜ்ஜி நண்பனை யாராவது பார்த்தீங்களா? ஸ்பீக்கர் பின்னாடியா இருக்கான்? காணோமே. டேபிள் பின்னாடியா இருக்கான்? புஜ்ஜி எங்கே போனா? டோரா. புஜ்ஜி, சரி எப்போ வந்த இங்க? நான் இங்கே தான் டோரா உட்காந்துக்கிட்டு இருந்தேன். பார்க்கவே இல்லையே. சரி, அதை விடு. நீ எதுக்கு இன்னைக்கு எங்களை கூப்பிட்டுருக்க? நீ வேற ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்க. அதை ஏன் கேட்குற? இன்னைக்கு ஒரு பெரிய அட்வென்ச்சர் பண்ண போகிறோம் நம்ம. என்னது? அதுவா புஜ்ஜி, இங்கே வா. அந்த இடம் ஃபுல்லாக தங்கமாக நிறைஞ்சிருக்குமா. அந்த ரோடெல்லாம் தங்கமா, கேட்டெல்லாம் தங்கமா. அது விடு, அங்கே கவலையே இல்லையா? நம்ம அட்வென்ச்சர் கூட பண்ண வேண்டாமாடாங்க. இந்த மாதிரி இடத்த நான் கேள்வியே பட்டதில்லையே. உனக்கு எப்படி இந்த இடத்த பற்றி தெரியும்? அதை ரீசெண்டாக தான் நான் கேள்விப்பட்டேன். அதனால் அந்த இடத்துக்கு அட்வென்ச்சர் போகலான்னு சொல்லிட்டு தான் உன்னை கூப்பிட்டேன். சரி, அப்போ எதுக்கு வெயிட் பண்ணுறோம்? வா, சீக்கிரம் போகலாம். ஆமாம், அந்த இடத்துக்கு நான் எப்படி போகிறது? அதுதான் ட்விஸ்டே. இங்கே வா கொஞ்சம். நம்ம எப்பயும் வழி தெரியலனா யார்கிட்ட கேட்போம்? என்ன சத்தமாக சொல்லுங்க. ஆனால் இந்த தடவை நம்ம ஹெவனுக்கு போகிறதுக்கு மேப்பை கேட்க போகிறதில்ல. சரி, திரும்பி பாரு. நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லு. ஜேஎல்எம் விபிஎஸ்ஸா? ஆமாம், ஜேஎல்எம் விபிஎஸ் தான். நம்ம ஜேஎல்எம் விபிஎஸ் தான் இந்த 5 டேஸும் நம்மளுக்கு எப்படி ஹெவனுக்கு போகணுன்னு சொல்லித்தர போகிறாங்க. எந்த பாதையில் போனால் ஹெவனுக்கு போகலாம், என்னென்னலாம் பண்ணலாம் ஹெவனுக்கு போகலாம் அப்படின்னு 5 டேஸும் தொடர்ந்து வந்தீங்க அப்படின்னா ஜேஎல்எம் விபிஎஸ் நம்மளுக்கு சூப்பராக சொல்லித்தர போகிறாங்க. அப்போது இந்த 5 டேஸும் தொடர்ந்து வந்து எல்லாத்தையும் கடைப்பிடிச்சா நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்மளும் ஹெவனுக்கு போகலாம். ஏ பாய். நாமும் அதில் நடப்போம் வாங்க. இது ரெட்டான பாத, பரலோகம் குட்டி சென்றிடும் பாத, பரிசுத்த வான்கள் நடந்திட்ட பாத, நாமும் அதிலே நடப்போம் வாங்க. பாத இது ரைட்டான பாத, பரலோகம் குட்டி சென்றிடும் பாத, பரிசுத்த வான்கள் நடந்திட்ட பாத, நாமும்
அதிலே நடப்போம் வாங்க. இயேசுவே அந்த பாதை, அவரே ரைட் பாதை, ஃபாலோ பண்ணிடலாம், பரலோகம் சென்றிடலாம். இயேசுவே அந்த பாதை, அவரே ரைட் பாதை, ஃபாலோ பண்ணிடலாம், பரலோகம் சென்றிடலாம். பாதை இது இடுக்கமான பாதை, நித்திய ஜீவன் தந்திடும் பாதை, இருள நீக்கிடும் வெளிச்சத்தின் பாதை, நாமும் அதிலே நடப்போம் வாங்க. பாதை இது இடுக்கமான பாதை, நித்திய ஜீவன் தந்திடும் பாதை, இருள நீக்கிடும் வெளிச்சத்தின் பாதை, நாமும் அதிலே நடப்போம் வாங்க. இயேசுவே அந்த பாதை, அவரே ரைட் பாதை, ஃபாலோ பண்ணிடலாம், பரலோகம் சென்றிடலாம். இயேசுவே அந்த பாதை, அவரே ரைட் பாதை, ஃபாலோ பண்ணிடலாம், பரலோகம் சென்றிடலாம். பாதை இது ரைட்டான பாதை, பரலோகம் குட்டி சென்றிடும் பாதை, பரிசுத்த வான்கள் நடந்திட்ட பாதை, நாமும் அதிலே நடப்போம் வாங்க. பாதை இது ரைட்டான பாதை, பரலோகம் குட்டி சென்றிடும் பாதை, பரிசுத்த வான்கள் நடந்திட்ட பாதை, நாமும் அதிலே நடப்போம் வாங்க. ஆன்ட்டி பேர் என்ன? என்னை யாருக்கெல்லாம் தெரியும்? ஆன்ட்டியே தெரியாதோ? என்ன யார்? ஓ, இவ்வளோ பேருக்கு தெரியுமா? வெரி குட், சூப்பர். நிறைய பேர் வருஷம் வர்றவங்க இல்லையா? நான் அவங்க எல்லாரையும் இந்த நாளில் ஜேஎல்எம் மினிஸ்ட்ரியின் சார்பாக, விபிஎஸ் சார்பாக உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். ஓகேயா? இவ்வளோ நேரம் அக்காலாம் உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? பாட்டு சொல்லி கொடுத்தாங்கல்ல. அப்புறம் இங்கே வந்து அக்கா ஒரு டோராவும் புஜ்ஜியும் வந்து உங்களுக்கு தீம் என்னன்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல. யாராச்சும் ஒருத்தர் அந்த தீம் என்னன்னு சொல்ல முடியுமா? ஹைவே டு ஹெவன். ஹைவே டு ஹெவன்னா என்ன அர்த்தம்னு தெரியுமா உங்களுக்கு? அது சொல்லி கொடுத்தாங்களா? தமிழில் சொன்னீங்களா? தமிழில் சொல்லுங்கள். எஸ், பரலோக பாதை. பரலோக பாதைக்கு நம்ம எப்படி போகணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? பரலோக பாதைக்கு நம்ம எப்படி போகணும்னு தான் ஆன்ட்டி இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்க வந்திருக்கேன். சரியா? நல்லா கவனிக்கணும் நீங்கள். அப்போ தான் பரலோக பாதைக்கு நீங்கள் எப்படி போக போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சரியா? நல்லா கவனிங்க. ஆன்ட்டி இப்போ உங்களுக்காக இங்கே என்ன கொண்டு வந்திருக்கிறேன்னு பாருங்கள். இதுதான் நீங்கள் எல்லாரும். என்னது இது? இது என்னது? ஆமாம், நீங்கள், நான், இங்கே இருக்கிற டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ் எல்லாரும். இது என்னது? நாங்கள் தான். சொல்லுங்கள். ஆமாம், நீயும் நானும் தான். சரியா? இது என்ன தெரியுமா? இதுதான் நாம் வாழ்கிற இந்த உலகம். சரியா? இதுதான் நாம் வாழ்கிற இந்த உலகம். இப்போ ஓம் பக்கத்தில் இந்த உலகத்தை வைக்கிறேன். இந்த டம்ளர் என்ன தெரியுமா? ஏசப்பா. என்னது? ஏசப்பா இல்லை, இந்த டம்ளர் தான் பரலோகம். பரலோக பாதைன்னு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? அப்போ பரலோகத்துக்கு எப்படி போகணுன்னு தானே நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ இந்த டம்ளர் தான் பரலோகம். சரியா? பரலோகம் போகிறதுக்கு
நமக்கு துணையாக இருக்க போகிறது, உன்னையும் என்னையும் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறது யாருன்னு கேட்டால் ஏசப்பா. யார்? ஆமாம், இயேசுவோட ரத்தம் தான் நம்மளை சுத்திகரித்து பரலோகத்துக்கு கொண்டு போக போகுது. எப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, பாரு, உனக்கு எல்லாருக்கும் பரலோகம் போகணும்னு ஆசை இருக்கா இல்லையா? ஆசை இருக்கா இல்லையா? ஆமாம், எல்லாருக்கும் பரலோகம் போகணுன்னு தான் ஆசை. யாருக்காச்சும் நரகம் போகணுன்னு ஆசை வருமா? வராது தானே. அப்போ நம்ம எல்லோரும் பரலோகம் போகணும் தானே. அப்போ நீயும் நானும் பரலோகம் போகணுன்னு ஆசைப்பட்றோம். ஆனால் உனக்கும் பரலோகத்துக்கும் இடையில என்ன இருக்கு? என்ன இருக்கு? பூமி, உலகம் இருக்குது. நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற இந்த உலகம் இருக்குது இல்லையா? இந்த உலகத்தை தாண்டி நாம் எப்படியாச்சும் பரலோகம் போயிடலான்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது தானே? நம்பிக்கை இருக்குது தானே? நான் ட்ரை பண்ண போகிறேன். நான் இப்போ பரலோகம் போகணும். அதனால் நான் இங்கே என் இடத்துல இருந்து, இங்கே இருக்கிற என்னோடய இடத்துல இருந்து நான் என்ன பண்ண போகிறேன்? ட்ரை பண்ண போகிறேன். பாரு, இங்கே இருந்து நான் இந்த பரலோகத்துக்கு போகணும். ஆனால் இங்கே இருந்து என்னுடைய இடத்துல இருந்து நான் பரலோகத்துக்கு போகணும்னு ட்ரை பண்ணுறேன். ஆனால் நான் எங்கே தான் இருக்கிறேன்? நான் எங்கே தான் இருக்கிறேன்? என்னால் பரலோகத்துக்கு போக முடிஞ்சிச்சா? என் பலனால் என்னால் பரலோகத்துக்கு போக முடியலை. ஆமாம் குட்டீஸ், உன் பலனாலையும் போக முடியாது. நம்ம பரலோகத்துக்கு போகணுன்னா நமக்கு ஏசப்பா தான் ஹெல்ப் பண்ணணும். ஏசப்பா நமக்கு 2 பாதையே கொடுத்துருக்குறாங்க. ஒன்று அகலமான பாதை, அதுதான் இந்த உலகம். இந்த அகலமான பாதை வழியாகவும் நம்ம போகலாம், அல்லது நம்ம குறுகலான பாதை வழியாகவும் போகலாம். சரியா? குறுகலான பாதை, அகலமான பாதைன்னு 2 பாதை இருக்குது. நீ எந்த பாதையை தேர்ந்தெடுக்க போகிற? ஈஸியாக போகணும். நாம் பரலோகத்துக்கு ஈஸியாக போகணும். அகலமான பாதை வழியாக போக போறியா, குறுகலான பாதை வழியாக போக போறியா? ஆனால் குறுகலான பாதை வழியாக போகணுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம செய்கிற எல்லா விஷயத்துலேயும் குறுகலான பாதை தான் நம்மளை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும். ஆனால் இந்த குறுகலான பாதை வழியாக போகும்போது நிறைய இடர்பாடுகள், அதாவது நிறைய தொல்லைகள் இருக்கும். நம்ம அந்த குறுகலான பாதையில் பயணிக்க முடியாத அளவுக்கு நமக்கு நிறையா பிரச்சனைகள் நிறைய இருக்கும். அந்த பிரச்சனைகளெல்லாம் தாண்டி நான் இருக்கிற இந்த இடத்துல இருந்து நான் பரலோகம் போகணும் அப்படின்னா எனக்கு யாராச்சும் ஒருத்தவங்க ஒத்தாசை பண்ணணும். அப்படி ஒத்தாசை பண்ணுறதுக்கு நான் இயேசு சுவாமியை எனக்கு துணையாக கூப்பிட்ருக்குறேன். சரியா? அந்த வழி குறுகலான வழி. பார்த்தியா, உலகம் எவ்வளோ அகலமாக இருக்குது இல்லையா? இந்த அகலமான பாதை வழியாக நான் பரலோகம் போகணும்னு ட்ரை பண்ணேன், என்னால் முடியலை. ஆனால் நான் இப்போ இந்த குறுகலான பாதை வழியாக பரலோகம் போகணும்னு நான் ட்ரை பண்ணுறேன். என்னை பரலோகம் இந்த குறுகலான பாதை கொண்டு போகுதான்னு இப்போ பார்க்கலாமா? நான் இருக்கிற இடத்துல இருந்து குறுகலான பாதை வழியாக நான் ஆனாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இயேசுவே நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி நான் கேட்குறேன். ஏசப்பா திரும்பவுமா எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. நீனும் கூட பரலோகம் போகணும் அப்படின்னா உனக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நீ செய்கிற வேலைகள் நீ ஏசப்பாவுக்கு பிரியமாக வாழுவ. உன் ஃப்ரெண்ட்ஸ் செல்ஃபோன் பார்ப்பாங்க, நான் உடனே கூப்பிடுவாங்க, நான் வரலப்பா, நான் ஏசப்பா பிள்ளை, நான்லாம் அதை பார்க்க மாட்டேன் அப்படின்னு நீ சொல்லும் போது உன்னை கிண்டல் அடிப்பாங்க. அது உனக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ உனக்கு போகிற வழி இடரெல்லாம் இருக்கும், உனக்கு கஷ்டமாக இருக்கும். உன்னை கிண்டல் அடிக்கிறாங்க, உன்னை அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கூட்டத்தோடு உன்னை சேர்த்துக்க மாட்டுறாங்கன்னு உனக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும். அப்படி கஷ்டமாக இருக்கும்போது அப்போ நீ எப்படி போக முடியும்? அப்போ நீ என்ன பண்ணணும்? ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணணும் இல்லையா? ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் உங்கள் கூட எப்படியாச்சும் நீங்கள் வசிக்கிற அந்த பரலோகத்துக்கு நான் வரணும், அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ண போகிறோம். எல்லோரும் ஜெபம் பண்ணலாமா? ஒரு நிமிஷம் எல்லோரும் கண்ண மூடி ஏசப்பாட்ட கேளுங்க. ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா, நான் இப்போ பரலோகம் போகணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேளுங்க.
கேட்டுட்டிங்களா? இப்போ கண்ணை தரங்க. இப்போ பாருங்கள், நான் இருக்கிற இடத்துலேருந்து நான் பரலோகம் போகிறேன். எனக்கு ஏசப்பா ஹெல்ப் பண்ணுறாங்களா இல்லையான்னு பாருங்கள். ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா, நான் பரலோகம் போகணும் ஏசப்பா, நான் உங்கள் இடத்துக்கு நான் வரணும் ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா, நான் உங்கள் இடத்துக்கு வரணும் ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. பரலோக பாதையில், இடுக்கமான பாதையில் நான் உங்களோட பயணிக்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நீ ஜெபம் பண்ணியன்னா ஏசப்பா என்ன பண்ணுவாங்க? உன்னைய பரலோக பாதைக்கு கொண்டு போயிடுவாங்க. பரலோக பாதைக்கு நான் போயிட்டேனா? பரலோக பாதைக்கு நான் போயிட்டேனா? அதே மாதிரி தான் ஒரு அண்ணன் இருந்தாங்க, பென்னின்னு சொல்லி ஒரு அண்ணன் இருந்தாங்க. அந்த பென்னி அண்ணன் இருக்கிறாங்கல்ல, அந்த பென்னி அண்ணனுக்கு ரொம்ப 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 ஜாலியாக இருந்தாங்க. நீங்களாம் ஜாலியாக இருக்கீங்கல்ல, அதே மாதிரி தான் பென்னி அண்ணனும் ரொம்ப 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 ஜாலியாக இருந்தாங்க. அவங்களுக்கு அப்பா இருந்தாங்க, அம்மா இருந்தாங்க, அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தாங்க. அவங்க இருக்கிற இடம் ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. அப்படி அவங்க ஜாலியாக இருக்கிற அந்த நாட்களில் பென்னி அண்ணன் என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த பென்னி அண்ணன் ரொம்ப ஜாலியாக விளாண்டுட்டு அவங்க ஊரில் போகிற பக்கம் வர்ற பக்கம் எல்லா பக்கமும் ஃப்ரெண்ட்ஸோட ஆடி பாடி ஜாலியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பென்னி அண்ணனுக்கு அவங்க உலகமே தனியாக இருந்துச்சு. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட உலகம் பயங்கரமாக இருந்துச்சு. நீங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டா வாடா 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 அப்படின்னு ரொம்ப ஜாலியாக இருப்பீங்கல்ல, அதே மாதிரி தான் பென்னி அண்ணன் ஜாலியாக இருந்தாங்க. ஒரு நாள் பார்த்தா பெரிய பூகம்பம் வந்துச்சு. பூகம்பம் வந்து அப்படியே அவங்க வீடு, அவங்க அம்மா அப்பா எல்லோரும் அந்த பூமிக்குள்ளே போயிடுச்சு. பூகம்பம் வந்தால் என்னாகும்? தரை விரிஞ்சிடும் இல்லையா, வீடெல்லாம் உள்ளே போய்டும்ல. நிறையா பார்த்துருக்கீங்க தானே, நியூஸில் எல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல. அதே மாதிரி அவங்க வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவோட இவன் வெளியில் விளாண்டுட்டு இருந்தானா, அதனால இவன் மட்டும் தப்பிச்சிட்டான். பென்னி அண்ணன் மட்டும் தப்பிச்சிட்டான். ஆனால் அவங்க அம்மா அப்பா 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க? பூகம்பத்தில் இறந்து போயிட்டாங்க. இப்போ பென்னி அண்ணன் எப்படி இருக்கிறான்? ரொம்ப சோகமாக, தனிமையில், எனக்கு யாருமே இல்லையே, நான் என்ன பண்ணுவேன், நான் எப்படி வாழ்வேன், நான் எப்படி சாப்பிடுவேன், எனக்கு வீடு கூட இல்லையே, நான் எப்படி ட்ரெஸ் போடுவேன், என்னோட எதுவுமே இல்லையே, நான் எங்கே போவேன், யாருக்கிட்ட போவேன்? வேகமாக ஓடுனான். எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு போய் பார்த்தான். பாட்டி வீட்டை காணோம். பாட்டி வீடும் போயிடுச்சா? ஐயோ, நான் மட்டும்தான் இருக்கிறேனா? வேகமாக ஓடுனான். அத்தை 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 கத்திக்கிட்டே ஓடுனான். ஆனால் அந்த அத்தையையும் அங்கே காணோம். அத்தை வீடும் இல்லை. ஐயோ, யாருமே இல்லையே, மாமாவும் இல்லை, அத்தையும் இல்லை, பாட்டியும் இல்லை, தாத்தாவும் இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லையே, என் ரிலேட்டிவ்ஸ் யாருமே இல்லையே, நான் தனியாக இருக்கிறேனே. ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த அண்ணன் என்ன பண்ணாங்க? என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஆனால் அந்த அண்ணனுக்கு பசிக்குமா இல்லையா? அவன் அண்ணனுக்கு பசிக்குது, ரொம்ப 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 பசிக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதனால் அண்ணன் என்ன பண்ணாங்க? அங்கே காலையில் வீட்டுக்கு வீடு நியூஸ் பேப்பர் போடுவாங்கல்ல, அந்த இடத்துல போய் எனக்கு கொஞ்சம் வேலை கொடுங்க, நானும் சாப்பிடணும், எனக்கு வேலை கொடுத்தீங்கன்னா காசு கிடைக்கும்ல, அந்த காசை வச்சு நான் எப்படியாச்சும் சாப்பிட்டுக்குவேன்ல, எனக்கும் வேலை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா. அதனால பென்னி அண்ணனுக்கு நியூஸ் பேப்பர் போடுற வேலை அந்த முதலாளி கொடுத்தாங்க. சரியா? பற்றியா? பென்னி அண்ணன் கையில் நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க? தெருவாக போய் பென்னி அண்ணன் நியூஸ் பேப்பர் போடுவாங்க. அப்படி பென்னி அண்ணன் நியூஸ் பேப்பர் போடும்போது அங்கே நியூஸ் பேப்பர் போட்டுட்டு வருவாங்க. பென்னி அண்ணன் கூட நிறைய பேர் வேலை செஞ்சாங்க. நிறைய ஊரில் நிறைய தெரு இருக்கும் இல்லையா, எல்லா தெருவுக்கும் போகணும்ல, அந்த மாதிரி பென்னி அண்ணன் கூட நிறைய பேர் வேலை செஞ்சாங்க. அப்படி அவங்க வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம பென்னி அண்ணன் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் பென்னி அண்ணனுக்கு பத்தலை. ஏன்னா ரொம்ப கொஞ்சம்தான். அந்த பென்னி அண்ணனுக்கு ஒரு நாளைக்கு 20 ரூபாய் தான் கிடச்சிச்சு. அப்போ பென்னி அண்ணனால் அந்த 20 ரூபாயை வச்சு 3 வேளை சாப்பிட முடியுமா? முடியாதுல்ல. ரொம்ப பசி, என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. பென்னி அண்ணனுக்கு இப்போ வீடு இல்லை, சாப்பிட்றதுக்கு இடம் இல்லை, என்ன பண்ணுவாங்க? அதனால் பென்னி அண்ணன் என்ன பண்ணாங்க? நைஸாக அப்படியே போயிட்டே இருந்தாங்க. என்னடா பண்ணலான்னு போயிட்டே இருந்தாங்க. சம்பாதிக்கிற காசு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி சாப்பிட்டாச்சு, 20 ரூபாய் காலி. ஆனால் இப்போ பசிக்குதே,
நான் காலையில் சாப்பிட்டுட்டேன், இப்போ மதியானம் ஆயிடுச்சு, எனக்கு பசிக்குதே, நான் என்ன பண்ணுவேன்? அப்படியே போனாங்க. போயிட்டே இருந்தாங்களா, போயிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு பேக்கரி பார்த்தாங்க. பேக்கரியில் என்ன இருக்கும்? டீ இருக்கும், அப்புறம் பன்னு இருக்கும், ரொட்டி இருக்கும், கேக்கு இருக்கும், எல்லாம் மேலே அடுக்கி வச்சுருப்பாங்கல்ல பேக்கரியில். அப்படியே போனான். அண்ணன் போய் பேக்கரிக்கிட்ட நின்று வேடிக்கை பார்க்குற மாதிரி இப்படியே நின்றுட்டு இருந்தான். அப்படியே போனான், பக்கமாக போனான். அங்கே என்ன இருந்துச்சு? ப்ரெட் இருந்துச்சு. ப்ரெட்டை என்ன பண்ணான்? அப்படியே நைஸாக ப்ரெட்டு, அப்படியே ப்ரெட்டை எடுத்தான். அப்படியே என்ன பண்ணான்? பாக்கெட்டில் ஸ்வைங் அப்படின்னு பாக்கெட்டில் சொருவிட்டு என்ன பண்ணிட்டான்? அவன் பாட்டுக்கும் அப்படியே நைஸாக அங்கேருந்து நடந்து போக ஆரம்பிச்சிட்டான். அவன் எடுத்ததை யாருமே பார்க்கல. நாள் அவன் மாட்டிக்கவே இல்லை. என்ன பண்ணிட்டான்? திருடிட்டான் இல்லையா? அவனுக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் சந்தோஷம், அடுத்த வேளை சாப்பாடு கிடச்சிருச்சுன்னு போய் வேகமாக ஒரு மூலையில் போய் உட்காந்து லவுக்குன்னு அவன் திருடின அந்த பண்ணை சாப்பிட்டவுடனே கொஞ்சம் பசி அடங்குனுச்சு. அதோடு அவன் என்ன பண்ணான்? ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு விளையாட ஆரம்பிச்சிட்டான். நைட் ஆயிடுச்சு, திருப்பி பசிக்குது, என்ன பண்ணுறது? இப்போ என்ன பண்ணான்? அப்படியே நடந்தான். பேக்கரி பக்கம் போனால் அங்கே எல்லோரும் டீ குடிச்சிட்டு பெரியவங்கெல்லாம் இருந்தாங்க. அண்ணே, அங்கிள் இங்கே தான் இருக்கீங்களா? நான் வந்தேன், சும்மா அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அங்கிள் அப்படின்னு பேசிக்கிட்டே நைஸாக போய் நின்னானா, அங்கே பெரிய ப்ரெட்டு பாக்கெட் இருந்துச்சு. என்ன பண்ணான்? அப்படியே நைஸாக பெரிய ப்ரெட்டு பாக்கெட் எடுத்தான். அப்படியே சொருவிட்டு என்ன பண்ணான்? சொருவிட்டு ஓடலான்னு பார்த்தா அங்கே அந்த ஓனர் பார்த்துட்டாரு. அவ்வளோதான், டை புறா பிடிச்சிட்டாரு. பிடிச்ச உடனே பென்னி அண்ணனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. அண்ணா, நான் ஒன்றும் பண்ணலை, என்னை விடுங்க. ஒரே ஓட்டம், ஓடியே போயிட்டார், வேகமாக ஓடிட்டார். அவர் அந்த இடத்துல இல்லை, ஓடியே போயிட்டார். பென்னி அண்ணன் பொழைச்சோன்னு ஓடிட்டார். போயிட்டு அவர் இருக்கிற இடத்துல போய் என்ன பண்ணார்? உட்காந்து மெதுவாக சாப்பிட்டார். அப்பாடா சாப்பிட்டுட்டோம். முதல்ல திருடுனாங்க, இப்போ என்ன பண்ணாங்க? பொய் சொன்னாங்க. நான் ஒன்றும் பண்ணலை, நான் திருடலை அப்படின்னு பொய் சொல்லிவிட்டு ஓடி வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணாங்க? உட்காந்து சாப்பிட்டு வயிறு நரம்பிடுச்சவா அப்படின்னு அவங்க ஒரு கடையோட வாசலில் தான் படுப்பாங்க. சரியா? அவங்களுக்கு தான் வீடு இல்லை, ஒரு கடையோட வாசலில், அப்புறம் பிளாட்பாரத்தில் இப்படி படுத்துருக்கிற இடத்துல என்ன பண்ணாங்க? அவங்க ரொம்ப சந்தோஷமாக படுத்திருந்தாங்க. ஒரு நாள் அப்படியே நடந்து போகும்போது அந்த பக்கம் ஒரு பாலடைஞ்ச வீடு பார்த்தாங்க. யாருமே இல்லாத வீடு. மெதுவாக கதவை திறந்தாங்க. உள்ளே போய் பார்த்தாங்க, யாருமே இல்லை. கொஞ்சம் அழுக்காக இருக்குது, ஒன்றுமே இல்லை, வீட்டை தவிர அங்கே ஒன்றுமே இல்லை. ஒரு பாய் இல்லை, பெட்டு இல்லை, வேறு ஒன்றுமே இல்லை, வெறும் வீடு இருந்துச்சு. அப்பாடா, நம்ம டெய்லி படுக்கிறதுக்கு ஒரு வீடு கிடச்சிச்சு, இந்த வீட்டை இனிமேல் நம்ம வீடு ஆக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பழைய வீட்டில் என்ன பண்ணாங்க? போய் அப்படியே படுத்துக்கிட்டாங்க. இப்படியே அவங்க வாழ்க்கை போயிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் வெளியில் போவாங்க, நைஸாக ஏதாச்சும் ஒரு பழக்கடையில் போய் நிற்பாங்க, ஒரு ஆப்பிளை நைஸாக எடுப்பாங்க, பாக்கெட்டில் போடுவாங்க, ஓடி வந்துடுவாங்க. அப்படியே மாட்டிக்கிட்டாலும் நான் எடுக்கலப்பா, என்னை எதுக்கு பிடிக்கிறீங்க அப்படின்னு எதிர்த்து சண்டை போட்டு ஓடி வந்துடுவாங்க. அப்புறம் அவங்க வேலை செய்கிற இடத்துல அவங்க கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்க கூட எல்லாம் என்ன பண்ணுவாங்க? எப்போ பாரு சண்டை போடுவாங்க. ஏன் தெரியுமா? இந்த அண்ணனுக்கு பொறாமையாக இருக்கும். பாரு அவன் மட்டும் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு வந்திருக்கான், நான் ஒரே ட்ரெஸ்ஸையே போட்டுட்ருக்கேன், எவ்வளோ அழுக்காக இருக்குது, பேண்ட்டு வேற இங்கே கிழிஞ்சு போச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவனுக்கு மனசுக்குள்ளே கவலையாக இருக்கும். அதனால என்ன பண்ணான்? அந்த தான் கூட வேலை செய்கிறவங்களெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு பொறாமையாக இருக்கும், இவன் மட்டும் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு வந்திருக்கான் பாரு அப்படின்னு அவனுங்களை பார்த்து ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பொறாமப்படுவான். அப்புறம் அவங்க கூட எப்போ பாரு சண்டை போடுவான். ஏன்னா அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, தான் மட்டும் அழுக்காக இருக்கிறான்ல, தண்ணியை மட்டும் எல்லோரும் ஒதுக்குறாங்க, நம்மளோட யாரும் சேர்த்துக்க மாட்டுறாங்க அழுக்காக இருக்கிறேன்னு சொல்லி அவங்க கூட சண்டை போடுவோம். எப்போ பாரு சண்டை போடுவான். இதெல்லாம் ஏசப்பாவுக்கு பிடிக்கிற விஷயமா? பொய் சொன்னால் ஏசப்பாவுக்கு பிடிக்குமா? திருடுனா ஏசப்பாவுக்கு பிடிக்குமா? பிடிக்காதான்னு அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவனுக்கு சொல்லி கொடுக்க யாருமே இல்லை, அவன் தனியாள். அதனால் அவன் என்ன பண்ணான்? இந்த காரியத்தெல்லாம் செஞ்சிட்ருக்கிறான். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணால்? ரொம்ப பசிக்குது, எங்கடா போகலாம், இன்றைக்கி எந்த பேக்கரிக்கு போகலான்னு அப்படியே அண்ணன் நடந்து போயிட்டு இருந்தானா. நடந்து போயிட்டுருக்கும்போது அங்கே அண்ணன் ஒரு இடத்த பார்க்குறாரு. அந்த இடத்துல ஒரே மியூசிக் சவுண்டு கேட்குது. ரொம்ப 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 அமைதியாக இருக்குது, மியூசிக் சவுண்டு மட்டும் வருது. நைஸாக எட்டி பார்க்குறாங்க. உள்ளே போய் டோரை திறந்து அப்படியே மெதுவாக
உள்ளே போய் எட்டி பார்த்தா உள்ள நிறைய பேர் உட்காந்துருக்குறாங்க. ஒரு அக்கா மட்டும் முன்னாடி நின்று பாடிட்டுருக்குறாங்க. ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், நல்லவர் எனக்கு. ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், நல்லவர் உனக்கு. ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், நல்லவர் நமக்கு அப்படின்னு ஏசு ஏசுன்னு சொல்லி அந்த அக்கா பாடிட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இந்த அக்கா பாடுறாங்க, எல்லாரும் கேட்குறாங்க, என்னமோ ஏசு ஏசுன்னு பாடுறாங்க. சரி என்ன தான் நடக்குது, இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து கேட்போமேனு அங்கே இருக்கிற சேரில் இந்த அண்ணன் என்ன பண்ணாங்க, அப்படியே உட்காந்துட்டாங்க. கடைசி சேரில் உட்காந்துட்டாங்க. ஏன்னா அழுக்காக இருக்கிறாங்கல்ல, முன்னாடி போக அண்ணனுக்கு வெக்கமாக இருந்துச்சு. கடைசி சேரில் உட்காந்துட்டாங்க. அப்போ பாரு, நம்ம ஒரு அங்கிள் ஏந்திரிச்சு இந்த அக்கா பாட்டு பாடி உட்காந்தோடனே இன்னொரு அங்கிள் வந்தாங்க. அந்த அங்கிள் கையில் மஞ்சள் கலரில் ஒரு ஷீட் இருந்துச்சு. பளபளன்னு தங்கத்தில் மின்ற மாதிரி மஞ்சள் கலரில் ஒரு சீட் இருந்துச்சு. அந்த அண்ணன் என்ன பண்ணாங்க, என்னது இந்த அங்கிள் வந்தாங்க, ஒரு மஞ்சள் கலர் சீட்டு வச்சுருக்குறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு இந்த அண்ணன் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த அங்கிள் சொன்னாங்க, பல 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 பலன்னு மின்னுற பொக்கிஷம் இருக்கிற ஒரு இடத்த பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு அந்த அங்கிள் சொன்னாங்க. அந்த இடம்தான் பரலோகம். இந்த இடத்துக்கு நீ போக ஆசைப்படுறீங்களா அப்படின்னு அங்கே உட்காந்துருக்க எல்லாரையும் கேட்குறாங்க. எல்லாரும் ஆமாம் 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 அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அந்த பரலோகம் பல பலன்னு இருக்கும், மின்னு தகன்னு. அங்கே டோரா புஜியில் அக்கா சொன்னாங்கல்ல, தெருவெல்லாம் பளபளன்னு இருக்குமா, கடையெல்லாம் பளபளன்னு இருக்குமா, செடியெல்லாம் பசுமையாக இருக்குமா. அங்கே இருக்கிற எல்லா இடமும், நீ தங்குற இடம், நடக்கிற இடம், போகிற இடம் எல்லாம் பசுமையாக பளபளன்னு தங்கத்தால் மின்னுமா. அப்படி இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் தெரியுமா அப்படின்னு அந்த அங்கிள் கேட்டாங்க. கேட்ட உடனே எல்லாரும் அமைதியாக அந்த அங்கிளே பார்த்துட்டு இருந்தாங்க. அடுத்ததாக அந்த அங்கிள் ஒரு கருப்பு கலரில் ஒரு அட்டை எடுத்தாங்க. அட்டை எடுத்து காமிச்சு, பார்த்தியா, நீங்கள் எல்லாரும், நானும் நீங்களும் இந்த பளபளன்னு இருக்கிற இந்த பரலோகத்துக்கு போவதற்கு தடையா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது தெரியுமா, அந்தரங்கமாக பாவம் நிறைஞ்சதா, கருப்பா அழுக்கா இருக்குது. இந்த இடம், இந்த பாவம் ஒன்றுக்கிட்ட இருந்துச்சுன்னா நீ இந்த பரலோகத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி அந்த அங்கிள் சொன்னாங்க. நீ திருடுற, பொய் சொல்கிற, அப்புறம் கெட்ட வார்த்தை பேசுகிற, எதிர்த்து பேசுகிற, பேரண்ட்ஸுக்கு கீழ்ப்படிய மாட்டுற, அப்புறம் மற்றவங்கள்ட்ட சண்டை போடுற, இதெல்லாம் செஞ்சியேன்னா உன் வாழ்க்கை இப்படி கருப்பாக தான் இருக்கும். இப்படி கருப்பாக இருக்கும் போது நீ இந்த பளபளன்னு இருக்கிற பரலோகத்துக்கு உன்னால் போகவே முடியாது அப்படின்னு சொல்லி இந்த அங்கிள் சொன்னாங்க. சொல்லிவிட்டு அப்புறம் சிகப்பு கலரில் ஒரு அட்டை எடுத்துட்டு, நீ பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறியல்ல, இந்த பளபளன்னு இருக்கிற பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறியல்ல, அப்படி போகணும்னா உன்னைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் இந்த உன்னுடைய கருப்பான பாவங்கள் எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணணும். அப்போ தான் நீ இந்த பளபளன்னு இருக்கிற பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கிள் சொல்கிறாங்க. இந்த பென்னி அங்கே உட்காந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா இது, மஞ்சளாக காமிச்சாங்க பரலோகம்னாங்க, கருப்பாக காமிச்சாங்க பாவங்கிறாங்க, ஆனால் நான் செஞ்சதெல்லாம் சொல்கிறாங்க. நான் செஞ்சதெல்லாம் சொன்னால் அந்த பளபளன்னு இருக்கிற பரலோகத்துக்கு போக முடியாதுங்கிறாங்க. ஆனால் சகப்பாக இருக்கிற இந்த அட்டையை காமிச்சு ஏசுங்கிறாங்க. இந்த ரத்தத்தால் நீ கழுவப்பட்டாதான் பரலோகத்துக்கு போக முடியுங்கிறாங்க. அந்த ஏசு யார், எனக்கு தெரியாதே அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க. யோசித்துக்கிட்டே இருக்கும்போது அப்போ அந்த அங்கிள் என்ன பண்ணாங்க, சொன்னாங்க, நீ உன் பாவங்களை எல்லாம் உன் வாயால் அறிக்கையிடணும். நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், நான் கீழ்ப்படியலை, நான் பொய் பேசினேன், நான் திருடி இருக்கிறேன், என்னை மன்னிச்சிடுங்க ஏசப்பா அப்படின்னு நீ கேட்டேன்னு வையேன், உன் பாவத்தெல்லாம் ஏசப்பா அவங்க ரத்தத்தால் கழுவி உன்னைய நீ கண்ணங்கரேன்னு இருந்தியல்ல, உன் பாவம் நிறைஞ்ச வாழ்க்கை கருப்பாக இருந்துச்சுல்ல உன்னோட வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை எப்படி மாற்றுவாங்களாம் தெரியுமா,
வெள்ளை வெள்ளேர்னு உன் பாவத்தெல்லாம் அவருடைய இரத்தத்தால் கழுவி பரிசுத்தமாக்கிடுவாங்க. அப்போ தான் நீ பரலோகம் போக முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அங்கிள் சொன்னாங்க. அந்த அங்கிள் சொன்ன உடனே நம்ம பென்னி அண்ணனுக்கு ஒன்றுமே புரியலை. இந்த அங்கிள் சொன்னாங்க, சரி சரி, நீங்கள் யாராச்சும் இதை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா தனியாக வந்து என்னை பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சர்ச் முடிஞ்சு எல்லோரும் வெளியில் போனோன்னே இந்த அண்ணன் என்ன பண்ணாங்க, வேகமாக அந்த அங்கிள்கிட்ட போனாங்க. அங்கிள் நீங்கள் ஏதோ சொன்னீங்க, எனக்கு பாதி புரிஞ்சிச்சு. என்ன புரிஞ்சிச்சு? நான் பண்ண தப்பெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. நான் திருடினேன், நான் பொய் சொல்லியிருக்கேன், நான் சண்டை போட்டிருக்கேன், அதை பற்றியெல்லாம் நீங்கள் பேசுனீங்க. ஆனால் அந்த இயேசு நீங்கள்ல, அவரை பற்றி எனக்கு தெரியாது. யார் அவர்? என்னை அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறீங்களா? அவரோட ரத்தத்தால் என் பாவம் கழுவப்படும்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, என்னை அவர்கிட்ட கூட்டிகிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லி இந்த அண்ணன் என்ன பண்ணாங்க, இந்த அங்கிள்கிட்ட கேட்குறாங்க. அப்படி அந்த அங்கிள்கிட்ட கேட்கும்போது அந்த அங்கிள் சொல்கிறாங்க, நீ கவலைப்படாத, நான் உனக்கு சொல்லித்தரேன். ஏசப்பா உன் பாவங்களை மன்னிப்பார். அவர் ரொம்ப அன்புள்ளவர். உனக்கு அம்மாவா அப்பாவா உன்னோடையே இருப்பார். நீ தனியாக இருக்கிற நீ ஃபீல் பண்ண வேண்டாம். ஆனால் நீ ஒரு காரியம் மட்டும் செய். நீ செஞ்ச தப்பெல்லாம் அறிக்கை இட்டுட்டு இனிமே அந்த தப்பை செய்யாத. இனிமே நீ போய் திருடாத. இனிமே நீ யாருக்கிட்டையும் போய் பேசாத. இனிமே நீ யாருக்கிட்டையோ எதிர்த்து பேசாத, சண்டை போடாத. அப்படி நீ வாழ்ந்தியன்னா கண்டிப்பாக ஏசப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த அங்கிள் சொன்னாங்க. அந்த அங்கிள் சொன்ன உடனே நம்ம அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இதுக்கு நீ ஒரே ஒரு காரியம் பண்ணணும். நீ என்ன பண்ணணும், இந்த பைபிள் இருக்கு இல்லையா, அவங்க கையில் இருக்கிற பைபிளை காமிச்சு இந்த பைபிளை நீ வாசி. நீ வாசித்தியன்னா உனக்கு ஏசப்பா உன் கூட பேசுவாங்க. நீ எது தப்பு பண்ணுற அப்படின்னு உன்னிட்ட பேசுவாங்க. இது தப்பு, இதை செய்யாதன்னு உனக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதனால் இந்த டெய்லி நீ இந்த பைபிளை வாசி அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவன் என்ன பண்ணான், ஓகே நான் அப்படியே செய்கிறேன்னு சொல்லி அதே மாதிரி அவன் அந்த பைபிளை வாங்கிட்டு வீட்டுக்கு போனான். அன்றைக்கி நைட்டே முட்டி போட்டு ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணான். ஏசப்பா என்னை மன்னிச்சிடுங்க, நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். எனக்கு சம்பளம் பத்தாதனால பசிக்காக தான் திருடினேன். ஆனாலும் திருட்டுங்கிறது தப்புன்னு இன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் நான் திருட மாட்டேன். நான் இன்னும் நல்ல வேலை, நிறைய வேலை செஞ்சு கண்டிப்பாக நான் என்ன பண்ணுவேன், நிறைய வேலை செஞ்சு என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன். எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட ஜெபிச்சாங்க. அப்போ ஏசப்பா என்ன பண்ணாங்க, அவரோட பிள்ளையா நம்ம அண்ணனை, பென்னி அண்ணனை அணைச்சிக்கிட்டாங்க. ஏசப்பா என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு அழகான மெத்துன்னு அருமையான பெட்டு கிடச்சிச்சுல்ல. குளிரில் சூப்பராக ஒரு பெட்டு கிடச்சா எப்படி இருக்கும்? போத்திக்கிறதுக்கு வேற போர்வையெல்லாம் போத்தி இருக்கிறாங்க. பெட்டில் படுக்க வச்சு, வெள்ளை வெள்ளேன்னு பெட்டில் படுக்க வச்சு. அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். கண்ணை முழிச்சு பார்த்தாங்க. ஏசப்பா நன்றி ஏசப்பா அப்படின்னாங்க. அப்போ டாக்டர் வந்தாங்க. அடுத்ததாக பென்னி அண்ணனை பார்க்குறதுக்கு, தம்பி பென்னி நீ நல்லா இருக்கிற, எப்படி இருக்கிற, நல்லா இருக்கியா அப்படின்னு விசாரிச்சாங்களா. அப்போ பென்னி என்ன சொன்னாங்க, நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் அங்கிள். டாக்டர் அங்கிள் உங்களுக்கு தெரியுமா, ஏசுசாமி என்னை பார்த்துக்கிட்டாங்க, எனக்கு உதவியாக இருந்தாங்க. நான் பாவம் செய்கிறத விட்டுட்டேன். ஏசப்பா நான் பைபிள் வாசிக்கும் போதே எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. நீங்களும் ஏசப்பாவை ஏற்றுக்கிறீங்களா, நீங்களும் ஏற்றுக்குவீங்களா ஏசப்பாவை அப்படின்னு சொல்லி நம்ம பென்னியனை என்ன பண்ணாங்க, அந்த டாக்டரையும் அந்த நர்ஸையும் பார்த்து கேட்டாங்க, நீ கூட போய் வீட்டில் போய் சொல்லுவியா, இன்றைக்கி நீ ஏசப்பாவை பற்றி கற்றுக்குறியல்ல, வீட்டுக்கு போனால் ஏசப்பாவை பற்றி நீ உன் கூட விளாட்றவங்கள்ட்ட சொல்லுவியா? ஏய் விபிஎஸ்ன்னு ஒன்று நடக்குதுடா, ஜேலம் சர்ச்சில் நடக்குதுடா, நான் கூட போயிட்டு வந்தேன்டா, அங்கே ஏசப்பாவை பற்றி சொன்னாங்கடா. ஏசுசாமின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க தான் உயிருள்ள தேவன், அவங்க தான் பரலோகத்தில் வாழ்கிற தேவன், அவங்க தான் பூலோகத்தை படைத்த தேவன், உன்னையும் என்னையும் படைத்த தேவன் அவங்க தான். அவங்க உனக்காகவும் எனக்காகவும் நீயும் நானும் செஞ்ச பாவத்துக்காகவும் இந்த பூலோகத்துக்கு தன்னோட உயிரை கொடுத்து தன்னோட ரத்தத்தை சிந்தி உன்னையும் என்னையும் சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கிட்டாங்களாண்டா அப்படின்னு நீ போய் சொல்லுவியா? இன்னைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டெல்லாம் சொல்லுவியா? பாரு, இந்த அண்ணன் பென்னி அண்ணன் அப்படி தான் சொன்னாங்க. அப்படி சொல்லி அங்கே இருக்கிற அவங்க அன்னைக்கு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. அன்றைக்கி நைட்டு நல்லா தூங்கினாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப நாள் அந்த பென்னியனை என்ன பண்ணாங்க, அங்கே ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தாங்க. சரியா? இந்த பென்னியனை அப்படி சந்தோஷமாக இருக்கும் போது அவங்க நிறைய பேருக்கு
நிறைய பேருக்கு ஏசப்பாவை பற்றி நிறைய பேருக்கு சொன்னாங்க. அவங்க சொல்லாத ஆளே கிடையாது. ரொம்ப 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 பேருக்கு ஏசப்பாவை பற்றி சொன்னாங்க. இன்றைக்கி நீங்கள் ஏசப்பாவை பற்றி இங்கே கேட்குறீங்க இல்லையா, இங்கே கேட்டுட்டு போய் நீங்களும் ஏசப்பாவை பற்றி நிறைய பேருக்கு சொல்லணுங்கிறத தான் இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம். நீ கற்றுக்கிட்ட ஏசப்பாவை பற்றி அநேகருக்கு சொல்லணும். அப்போ தான் அவங்களும் பரலோக பாதைக்கு வர முடியும் இல்லையா? அப்போ தானே பரலோக பாதைக்கு அவங்களும் வர முடியும். நீ என்ன பண்ண போகிற? சொல்லுவியா சொல்ல மாட்டியா? இன்றைக்கி போய் சொல்லுவியா சொல்ல மாட்டியா? யாரெல்லாம் சொல்லுவ ஏசப்பாவை பற்றி? என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க ஏசப்பாவை பற்றி? ஏசப்பாவை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இப்போ ஏசப்பாவை தெரிஞ்சுக்கிட்டா தான் பரலோகம் போகலாம் இல்லையா? ஏசப்பாவை உன்னுடைய சொந்த இரட்சகராக நீ ஏற்றுக்கொண்டா மாத்திரம்தான், அதாவது நீனே பாவம் செய்யாமல் ஏசப்பாவை உன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது தான் நீ எங்கே போக முடியும்? பரலோகம் போக முடியும். சரியா? அப்படி நீ பரலோகம் போகணும்னா ஏசப்பா நீ செஞ்ச தப்பிதங்களை ஏசப்பா கிட்ட சொல்லி நீ என்ன பண்ணணும்? மன்னிப்பு கேட்கணும். சரியா? அப்படி நீ மன்னிப்பு கேட்கும் போது ஏசப்பா என்ன பண்ணுவாங்க? உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா? ஏசப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ ஏசப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணும் போது நீ கண்டிப்பாக ஏசப்பா கிட்ட நீ உன்னை பற்றி சொல்லலாம். ஏசப்பா நீங்கள் எனக்கு உதவி பண்ணீங்கல்ல, நான் இன்றைக்கி என்னுடைய பாவங்களை விட்டு விலகிட்டேன். நான் இனிமேல் பொய் சொல்ல மாட்டேன். எல்லோரும் வாய் தந்து சொல்லு. நான் இனிமேல் பொய் சொல்ல மாட்டேன். நான் இனிமேல் திருட மாட்டேன். நான் இனிமேல் பேரண்ட்ஸுக்கு கீழ்ப்படியாமல் இருக்க மாட்டேன். ஆமாம், எங்கள் அம்மா சொன்னா போம்மா, நான் கேட்க மாட்டேன், போம்மா, அப்படியெல்லாம் நான் பேச மாட்டேன். சரியா? அப்படின்னு நீ முடிவெடுக்கும் போது நீனே ஏசப்பா பிள்ளையா வாழ போகிற. அப்படி நீ ஏசப்பா பிள்ளையா வாழும் போது ஏசப்பா கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ நீ என்ன பண்ண முடியும்? பரலோகம் போக முடியும். நீ இப்போ உனக்கு முன்னாடி 2 பாதை இருக்குது. அந்த 2 பாதையில் எந்த பாதையை நீ சூஸ் பண்ண போகிறேங்கிறது உன் கையில் இருக்குது. அகலமான பாதையா இடுக்கமான பாதையா அப்படிங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும். அப்படி நீ முடிவு பண்ணும் போது ஏசப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீ இடுக்கமான பாதையை தேர்ந்தெடுத்தியனா அதில் நிறைய இடர்பாடுகள் தொந்தரவுகள் வரும். உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை சேர்த்துக்க மாட்டாங்க. உனக்கு எங்கேயும் போக முடியாமல் கூட போகும். அப்படியெல்லாம் இருக்கும்போது நீ என்ன பண்ணலாம்? ஏசப்பாவை துணையாக எடுத்துக்கலாம். பாரு, இது அகலமான பாதை. இந்த பாதையை நீ தேர்ந்தெடுக்கிறியா அல்லது இடுக்கமான இந்த பாதையை நீ தேர்ந்தெடுக்கிறியா? எந்த பாதையை தேர்ந்தெடுக்க போகிற? அகலமான பாதையை நீ தேர்ந்தெடுத்தியனா உலகத்திலேயே தான் இருக்கணும். இடுக்கமான பாதையை நீ தேர்ந்தெடுத்தியனா ஏசப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீ பரலோகம் போக முடியும். சரியா? நம்ம பென்யனை என்ன பண்ணாங்க? இவ்வளோ நேரம் கதை கேட்டிங்கல்ல, அவங்க அகலமான பாதையில் இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணாங்க? அந்த அகலமான பாதையை விட்டுட்டு இடுக்கமான பாதையை தேர்ந்தெடுத்து அநேகரை இயேசுக்குள்ளே வழி நடத்துனாங்க. பரலோகம் கூட்டி சென்றாங்க. சரியா? அவங்கள மாதிரி நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க. பரலோக பாதையை தேர்ந்தெடு. உட்பிரவேசியுங்கள். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. மத்தேயு 7:13-14. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. மத்தேயு 7:13-14. ஓகே, வசனத்தை மறைச்சுக்கோங்க. ஓகே, யார் மனப்பாடம் பண்ணிட்டாக்குன்னு சொல்கிறீங்களா? இடுக்கம் கலர்ஸ் பார்த்துட்டீங்களா? காமிங்க. இந்த கலர்ஸ் பார்த்துட்டீங்களா?
ஒவ்வொரு கலர்ஸும் பார்த்துட்டிங்களா? இங்கே இருக்கு பாருங்க, ட்ரையாங்கிள், ஸ்டாரு, அந்த கலர்ஸ் இருக்குல்ல, கலர்ஸில் இருக்கிறது தான் வசனம். அது நான் இந்த டைஸ் உருட்டி போடும்போது கலர்ஸ் வரும்போது டக் டக்குன்னு சொல்லணும். அப்புறம் முழு வசனமும் சொல்கிறவங்களுக்கு என்னமோ gift கொடுக்குறேன்னு சொன்னாங்க. என்ன gift கொடுக்குறேன்னாங்க? ஓகே. சொல்லு. இந்த கலர் மட்டும் என்ன, இது என்ன வசனம் இருந்தது இந்த இடத்துல தெரியலையா? ஒன்று மட்டும், இது மட்டும் காமி. இடுக்கமும் இடுக்கமும் வழி. இதே மாதிரி டைஸை டக் டக்குன்னு சொல்லணும். சரியா? இடுக்கமான வாசல் வழியாய். இப்போ வசனத்தை முழுசா சொல்லிடலாமா? இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். அப்புறம் ஜீவனுக்கு போகிற காமிடா வாசல் இடுக்கமும் வழி நெடுக்கமுமாய் இருக்கிறது. மத்தேயு 7:13-14. இன்னும் ஒரே ஒரு டைமு அதை காமிக்க மாட்டாங்கண்ணா, இதை காமிக்க சொல்லுங்கண்ணே. இடுக்கமான வாசல் வழியா ஜீவனுக்கு போகிற வாசல் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. ஓகே, நம்ம நெருக்கமான வாசலில் போகும்பொழுது ஏசப்பா கிட்ட நெருங்கி போகலாம். சரியா? யார் தனியாக சொல்கிறீங்க? வசனத்தை பார்க்காம யார் சொல்கிறீங்க? ஒரு தடவை காமிச்சிருங்க. ஒரு தடவை எல்லாரும் சேர்ந்து ரிப்பீட் பண்ணிடலாமா? தேங்க்யூ. எல்லாம் சுசீலா ஆண்டிக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாம். ஓகே, எல்லாம் ஒரு தடவை பார்த்து சொல்லிடலாம். ரெடி? 1 2 3 கோ. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. மத்தேயு 7:13-14. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஹைவேல போகும்போது பிரேக் அடிச்சு பார்க்கணும், இந்த வழியா அந்த வழியா யோசிச்சு பார்க்கணும். ஹைவேல போகும்போது பிரேக் அடிச்சு பார்க்கணும், இந்த வழியா அந்த வழியா யோசிச்சு பார்க்கணும். வைடான பாதை, பலர் செல்லும் பாதை, ஆனா இருள் நிறைந்த பாதை. இஷ்டம் போல வாழ்க்கை, அழிவுக்கான பாதை, வேண்டாமே வேண்டாமே. வைடான பாதை, பலர் செல்லும் பாதை, ஆனா இருள் நிறைந்த பாதை. இஷ்டம் போல வாழ்க்கை, அழிவுக்கான பாதை, வேண்டாமே வேண்டாமே. தம்பி, ஹைவேல போகும்போது பிரேக் அடிச்சு பார்க்கணும், இந்த வழியா அந்த வழியா யோசிச்சு பார்க்கணும். ஹைவேல போகும்போது பிரேக் அடிச்சு பார்க்கணும், இந்த வழியா அந்த வழியா யோசிச்சு பார்க்கணும். இடுக்கமான பாதை, பல முட்கள் நிறைந்த பாதை, ஆனா வெளிச்சம் தரும் பாதை. கர்த்தர் கூட இருப்பார், கடைசி வரை காப்பார், பரலோகம் கூட்டி செல்வார். இடுக்கமான பாதை, பல முட்கள் நிறைந்த பாதை, ஆனா வெளிச்சம் தரும் பாதை. கர்த்தர் கூட இருப்பார், கடைசி வரை காப்பார், பரலோகம் கூட்டி செல்வார். ஹைவேல போகும்போது பிரேக் அடிச்சு பார்க்கணும், இந்த வழியா அந்த வழியா யோசிச்சு பார்க்கணும்.
ஹைவேல போகும்போது பிரேக் அடிச்சு பார்க்கணும், இந்த வழியா அந்த வழியா யோசிச்சு பார்க்கணும். ஹைவேல போகும்போது பிரேக் அடிச்சு பார்க்கணும், இந்த வழியா அந்த வழியா யோசிச்சு பார்க்கணும். ஹைவேல போகும்போது பிரேக் அடிச்சு பார்க்கணும், இந்த வழியா அந்த வழியா யோசிச்சு பார்க்கணும். சாப்பிட்ட இட்லி வேற நெஞ்சிலே அடைச்சிருக்கணும். அதான் சொன்னேன், என் தட்டுலேருந்து பிடிங்கி தின்னாதே, எல்லாம் தின்ட்டு நெஞ்சில் அடிக்குது, அங்கே அடைக்குது. டேய் என்றது கல்லு? நோ, என்ன நான் உன் ஃப்ரெண்டு கால்வின் கீழே படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. டேய் கால்வினே, டேய் இல்லடா இது ஒரு பாறாங்கல்றா. பாருங்களா? சரி போயிடலாமா? கிளாஸ் கட் அடிச்சிடலாமா? ஸ்கூலுக்கு போகணுமேடா. ஸ்கூலுக்கு எதுக்கு போகணும்? வீட்டுக்கு போயிடலாம், கட் அடிச்சிடலாம். நான் அம்மா கேட்டால் என்னடா சொல்கிறது? அதான் கால்வின் உருண்டு இருக்கான்றலாம். என்னடா டேய், என்னடா நீ இப்படி பேசுகிற? பாறாங்கல்னு சொன்னால் திட்டுவாங்க, கால்வின் உருன்ட்டானே சொல்லிடலாமா? சரிவா போகலாமா? அடே என்னடா இது பெரிய கல்லு மாதிரி இருக்கு. ஐயோ ஆஃபீஸுக்கு வேற டைம் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறேன்னே தெரில. ஐயோ பெரிய வழியில் போல. சரி இரு கூகுளில் பார்க்கலாம் என்ன வழின்னு. என்னது வந்த வழியில திரும்ப போகிறதா? என்னடா இது வந்த வழியில? அப்போ கூகுள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கு. ஹலோ, என்ன மாப்பிள்ள போமா, டீ கடைக்கு போமா, ஒரு டீயை போட்டால் தான் சரி. அவங்க காலங்காத்தால இருந்து இந்த ஜூஸை கொடுத்தோம், இந்த பிஸ்கட்டை கொடுத்தோம் நம்மளை வெறுப்பேற்றிட்டு இருக்கிறாங்க. நம்ம தனியாக போயிட்டு ஒரு டீன்னு குடிச்சாதான் நம்மளுக்கு வேலைக்கு ஆகும். ஆமாம், காலையிலே ஒரு டீ போட்டால் தான் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். என்ன கொடுக்குறாங்கன்னு தெரில. வா டீ கடைக்கு போவோம். டீ கடைக்கு போயிடலாம். பட் காசு இருக்குதா உங்கள்கிட்ட? என்கிட்ட 10 ரூபா இருக்கு. ஜிபேல ஒரு 2 ரூபாய்க்கு இருக்கும். போய் வந்துடும். சரியா? டேய் கல் அடிச்சுக்கன்னா ஒரு ரோட்டில் ஏறா கல் வச்சுக்கிறாங்க. இப்படி இவ்வளோ பெரிய கல் வச்சிருக்கிறாங்க. என்ன வந்து டீ கடை வேறு, அவர் அங்கே இருக்கிறாரு. அவர்கிட்ட சொல்லாமா? டீ போட்டு சொல்லாமா? அவர் அங்கே டீ போட்டு சொல்லு, நம்ம இங்கே போவோம். சரி, இதை ஏதாவது பண்ணி விடுவோம். அதாவது தள்ளிக்கிற விட முடியுமான்னு பார்க்கலாமா? அதை தள்ளி போக மாட்டேங்குது. அது சரி ஏதாவது பண்ணு. எனக்கு உடம்பு தான் பெருசு, நான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ கால் அடிச்சோன்னு கல் 2ஆ போயிடும். இப்போ வாட்டு. டேய் யாரும் பார்க்கல. யாரும் பார்க்கல. யாரும் அங்கே ஒரு அண்ணன் வராங்க. அவ்வளோதான். கேஷுவல் வந்து ஒரு அண்ணன் வராங்க. அப்படியே கேஷுவல் அண்ணன் போகிறாங்க. போயிட்டாங்களா? யாரும் பார்க்கல இல்லை. நாங்கள் விழுந்தது யாரும் பார்க்கல. சரி அவ்வளோதான். இது இப்படி பண்ணால் செட் ஆகுது. ஏதாவது தூக்க முடியுமான்னு பார்ப்போம். நீங்கள் அங்கே வா, தூக்க முடியுமான்னு பார்ப்போம். நகர்த்தவே முடியலையே. இந்த வழியாக தான் போனோம். என்ன இப்படி கள்ளத்துக்கு இப்படி நிறுத்தி வச்சுக்கிறானுங்களாடா, நகர்த்தவே முடியாமல். டீ குடிக்கலான்னு மூடு வந்தால் அந்த மூடே கால் வேறு அடிபட்டுருக்குது. நான் கள்ள தூக்கிறதுக்கு போய் உங்கள் கால் அடிபட்டு உன் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூப்பிட்டு போக மாட்டேருக்குது. வா அப்படியே ஓரமா வா. உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் செலவு வைக்கணும். இருக்கிற 10 ரூபாவில் எங்கே போய் ஆஸ்பத்திரிக்கு போகிறது? 12 ரூபா. ஷோ காலையிலேருந்து இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சு ஒரு வழியாக இந்த வழின்னு தான் நினைக்கிறேன். அந்த அக்கா அப்படி தான் சொன்னாங்க. ஸோ இன்னும் எவ்வளோ தூரம் போகும்னு தெரியலையே, ரொம்ப டயர்டாக இருக்குது. ஆண்டவரே ஏசப்பா. ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு தான் சொன்னாங்க. அப்பாடா ஒரு வழியாக போகிறேன் நான். இது என்னது இவ்வளோ பெரிய பாறையா? ஆடா ஆண்டவர் ஏசப்பா, 4 கிலோமீட்டர் சுற்றி போயிடலான்னு பார்த்தா முன்னாடி ஒரு பாறை. இவ்வளோ பெரிய பாறையா? சரி, ஆனால் குறுக்கு வழி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இதுதான் அந்த பாதை, இதில் தானே போகணும்னு சொன்னாங்க. குறுக்கு வழியில் போகலாம், ஆனால் எனக்கு சொல்லி கொடுத்தவங்க இந்த வழி நேர் வழியில் தான் போகணும், எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னாங்களே. இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வழியில் போகணுமா என்ன? சரி பரவாயில்ல, ட்ரை பண்ணுவோம். பார்க்க பெருசாக தான் இருக்குது. ஸோ கர்த்தாவே, காலையில் சாப்பிட்ட 2 இட்லி இதுக்கே கரெக்டாக போயிருப்பாரு. ஐயோ இந்த முதுகு வலி வேறு. ஸோ நடந்து ஏசப்பா வராத வியாதிலாம் வந்துடும் போலையே. இது என்ன பண்ணலாம்? ஸோ யாராவது இருந்தால் ஹெல்ப்பு கூப்பிடலாம், யாரையுமே இல்லை. சரி நம்மளே ட்ரை பண்ணுவோம். ஏசுவே அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ கட்டுக்கட்டா காசு. 500 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு, 50 ரூபா நோட்டு. ஆண்டவரே,
சரி, ஓகே. யாரெல்லாம் கவனிக்க ரெடியாக இருக்கீங்க? ஓகே, அப்போது ஒரு டீல். அக்கா கதை சொல்லி முடிக்கிற வரைக்கும் யாரும் மூச்சு பேச்சு கூட இருக்கக்கூடாது, சரியா? எல்லாம் அமைதியாக இருக்கணும். நீங்கள் மூச்சு விட்ற சத்தம் எனக்கு கேட்கணும், பேச்சு விட்ற சத்தம் கேட்கக்கூடாது, சரியா? மூச்சு விட்றதா கேட்குது, அப்போ அமைதியாக தான் இருக்கீங்க. ஓகே, இன்றைக்கி அக்கா இப்போ பாரு, போது மூச்சு விட்டது, வெளியே வந்துட போகுது எல்லாம். சரி, இன்றைக்கி ஒரு அக்கா உங்களுக்கு ஒருத்தரை பற்றி சொல்ல போகிறேன். இந்த 5 நாளும் தொடர்ந்து அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவரோட பேர் என்ன அப்படின்னா வில்லியம் கேரி. எல்லாம் சொல்லுங்கள். கேட்கலையே? சரி, வில்லியம் கேரி அப்படிங்கிற ஒரு அண்ணா ஆகஸ்ட் 17, 1761 அப்படிங்கிற வருடத்தில் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி பிறக்கிறார். எப்போது? ஆகஸ்ட் 17, 1761. மறுபடியும் சொல்லிடலாமா? ஆகஸ்ட் 17. ஸோ அக்கா நாளைக்கு கேட்பேன், இந்த வருஷம், இந்த பேர் எல்லாமே கேட்பேன். யாரெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்கன்னா அவங்களுக்குலாம் கிஃப்ட்ஸ் கொடுத்துடலாம். அதே மாதிரி நீங்கள் போய் ஷாப்பில் வாங்கிக்குவீங்க, ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா மறந்து போயிட்டீங்கன்னா அப்புறம் கேட்கும்போது நீங்கள் அப்புறம் கிடைக்காது. சரி, ஓகே. அக்கா சொல்கிறேன், வில்லியம் கேரி அண்ணா எப்போ பிறந்தாங்க? ஆகஸ்ட் 17, 1761 அழகாக பிறக்கிறாங்க. அண்ணன் வீட்டில் 5 பேர். எவ்வளோ பேர்? யாராவது 5 குழந்தைங்க இருக்கீங்களா உங்கள் வீட்டில்? இல்லையா? மாமா கூட பிறந்தவங்க 5 பேரா? அம்மா கூட பிறந்தவங்க 5 பேர். வேறு? அப்பா கூட பிறந்தா. ஓகே, அப்படி 5 பேர். அது மாதிரி அண்ணாவோட வீட்லேயும் 5 பேர். அண்ணன் தான் ஃபஸ்ட்டு பிள்ளை. எத்தனாவது பிள்ளை? சரி, அண்ணா இப்போ என்ன பண்ணுறாங்க? அண்ணா ஒரு ஜாலியான ஃபேமிலியில், பெரிய ஃபேமிலியில், பாசக்கார குடும்பத்தில் இருந்தாங்க. அண்ணனோட அப்பா பேர் எட்மண்ட். அண்ணனோட அப்பா பேர் என்ன? அண்ணாவோட அப்பா பேர் என்ன? அம்மா பேர் எலிசபெத் கேரி. அம்மா பேர் என்ன? அப்பா பேர் எட்மண்ட், அம்மா பேர் எலிசபெத் கேரி. இப்போ என்னாச்சு? சூப்பரான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க அண்ணா. திடீர்னு அப்பாவுக்கு என்ன ஆகுதுன்னா ட்ரான்ஸ்ஃபர். ஒரு மலை மேலே இருக்கிற ஒரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாரு அண்ணாவோட அப்பா. யார்? அப்பா பேர் என்ன சொன்ன? எட்மண்ட்னு சொல்லலை. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க? ட்ராவல் பண்ணி போயாச்சு. அண்ணனுக்கு சின்ன வயசுலேருந்து, உங்களுக்குலாம் ஹாபிஸ் இருக்கா? ஹாபி இருக்கா? யாருக்கெல்லாம் என்னென்ன ஹாபி? யாருக்கெல்லாம் விளையாட ரொம்ப பிடிக்கும்? யாரெல்லாம் டிவி பார்க்குறது ரொம்ப பிடிக்கும்? யாருக்கெல்லாம் புக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும்? இவ்வளோ பேத்துக்கு புக்கு படிக்கிறது பிடிக்குமா? பாரு. ஸோ அந்த மாதிரி கை கீழே போட்டுக்கோங்க. கவனி. அந்த மாதிரி கேரி அண்ணா கவனிக்கணும் பாய்ஸ். அந்த மாதிரி கேரி அண்ணாக்கு என்ன தெரியுமா பிடிக்கும்? இந்த அனிமல்ஸ் பற்றி, பேர்ட்ஸ் பற்றி, பிளான்ஸ் பற்றி படிக்கிறது ரொம்ப பிடிக்குமா? என்ன பிடிக்குமா? எதை பற்றி படிக்கிறது? புக்கு படிக்கிறதுன்னு சொன்னேனா நான்? அனிமல்ஸ் பற்றி படிக்கிறது, பேர்ட்ஸ் பற்றி படிக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்களா அந்த பிக்சரில் என்ன தெரியுது? பேர்ட்ஸ் இருக்குல்ல, அண்ணனுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா. ஜுவாலஜி, அந்த மாதிரி பாட்னி, அந்த மாதிரி விஷயங்கள் படிக்கிறது ரொம்ப பிடிக்குமா. இப்படியே இருக்கிற டைமில் அண்ணா என்ன பண்ணாங்களா? அண்ணா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராங்கான பையன். எதுவுமே ஈஸியில் விட்டு கொடுத்துடவே மாட்டாங்க. இந்த தடவை எக்ஸாமில் கம்மி மார்க் வாங்கிட்டேன்னா எனக்கெல்லாம் படிப்பே வராதுங்க, நான்லாம் மக்குங்க அப்படி சொல்லிட்டு போக மாட்டாங்க. அண்ணா என்ன பண்ணுவாங்க? அடுத்த தடவை சூப்பராக மார்க் காட்டி வாங்குற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்களா. அண்ணாவோட கேரக்டரே அப்படி தான். ஒரு தடவை என்ன பண்ணாங்களா? மரத்தில் ஏறி ஒரு குருவி கூட எடுத்துகிட்டு வந்து நம்ம ரூமில் வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சாங்களா. அண்ணனுக்கு ரூமில் நிறைய பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்களா. அண்ணா நிறைய குட்டி குட்டி அனிமல்ஸ் வச்சுருந்தாங்களா. பிளான்ஸ் நிறைய வச்சுருந்தாங்களா ரூமில். யாரெல்லாம் பிளான்ஸ் வளர்த்துறீங்க வீட்டில்? அதே மாதிரி கேரி அண்ணா என்ன பண்ணுறாங்க? அவரோட ரூமுக்குள்ளே போனீங்கன்னா என்னடா காட்டுக்குள்ளே வந்துட்டோம் போலையே அப்படி தோணும். அந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி பேர்ட்ஸு, அனிமல்ஸ்னு சூப்பராக வச்சுருந்தாராம். இந்த மாதிரி ஒரு டைமில் தான் அண்ணா என்ன பண்ணுறாரு? ஒரு மரத்து மேலே கஷ்டப்பட்டு ஏறி எப்படியாச்சும் இந்த குருவி கூட என்ன பண்ணிடணும், எடுத்துகிட்டு போய் ரூமில் வச்சிடணும்னு சொல்லி ஏறுறா என்னாச்சு தெரியுமா? பொத்தால்னு கீழே விழுகிறாரு மரத்துலேருந்து. விழுந்தா என்ன ஆகும்? கை கால்லாம் செம்ம அடி. அப்பா எந்திரிக்கவே முடியல, இடுப்பெல்லாம் பிடிச்சிக்கிச்சு, செம்ம அடி, கை கால்லாம் வீங்கி போயிடுச்சு. இப்போ என்னாச்சு? அண்ணனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி உடம்பு சரியாமல் 4 கணக்கில் ஹாஸ்பிட்டலில் இருந்து அண்ணா வீட்டுக்கு வந்தோடனே பண்ண முதல் விஷயம் என்ன தெரியுமா? மறுபடியும் அந்த மரத்தில் ஏறி அந்த குருவி கூட எடுத்தாராம். அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு அண்ணா. விட்டே கொடுக்க மாட்டாராம், என்னால் ஒன்று முடியாதுன்னு சொல்லவே மாட்டாராம். அந்த மாதிரி ஒரு அண்ணா. இப்போ என்னாச்சு? அண்ணனுக்கு 12 வயசு ஆயிடுச்சு. எவ்வளோ வயசு ஆயிடுச்சு? நீங்கள்லாம் 12 வயசில் என்ன பண்ணுறீங்க? யாருக்கெல்லாம் இங்கே 12 வயசு இல்லை? என்ன கிளாஸ் படிக்கிறீங்க 12 வயசில்? 7th to 8th போகிறீங்க. ஓகே. அண்ணா அந்த காலத்தில் அண்ணா பிறந்த ஊரில் 12 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் வீட்டுக்காக. யாரெல்லாம் வேலைக்கு போகிறீங்க? என்ன வேலைக்கு போகிறீங்க?
லீவ் வீட்டில் செய்கிற வேலையெல்லாம் கேட்கல, வீட்டுக்கு சம்பாரித்து கொடுக்குறீங்களா, போகிறீங்களா, வெரி குட். அப்போ அண்ணா என்ன பண்ணுறாங்க, லீவ்லலாம் நம்ம இப்போ போவோம். சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆனுவல் லீவ் விடும்போது நியூஸ் பேப்பர் போட போவாங்க, பால் பேக்கெட் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணுவாங்க ஃபேமிலிக்கு. அந்த மாதிரி படிப்பையும் படிச்சுட்டு ஃபேமிலிக்கும் சப்போர்ட் பண்ணணும். எவ்வளோ வயசில்? 12 இயர்ஸ் ஆன உடனே எல்லா பசங்களுமே வேலைக்கு போக ஆரம்பிக்கணும். கேரி அண்ணாவை என்ன பண்ணிட்டார், 12 வயசு ஆயிடுச்சு, சரிப்பா வேலைக்கு போயிடலாம். நம்மளோட இன்ட்ரெஸ்ட் என்ன, நமக்கு இந்த செடி கொடிகள் தான் பிடிக்குது, நம்ம என்ன பண்ணலாம், கார்டனிங் பண்ணலாம், தோட்ட வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. தோட்ட வேலை என்ன ரொம்ப ஈஸியா? அண்ணா இத்தனை நாள் ரூம்குள்ளே வந்து செடி வளர்த்துட்டு இருந்தார். அண்ணனுக்கு வேர்க்கவே இல்லை, அண்ணனுக்கு வழியே தெரியல. இப்போ திடீர்னு தோட்டத்தில் போனால் மண்வெட்டி எடுத்து வெட்ட விட்றாங்க, குழி பறிக்க விட்றாங்க, பயங்கர வேலை. அண்ணனுக்கு ஒரே கொப்பளமெல்லாம் வந்துருச்சான் உடம்பெல்லாம். சரி நான் அப்புறம் தொடர்ந்து 1 இயராக ட்ரை பண்ணாராம். 2 இயர்ஸாக ட்ரை பண்ணார். தொடர்ந்து ட்ரை பண்ணுறாரு, அப்பவும் முடியல. அண்ணா தான் விட்டு கொடுக்கவே மாட்டார்ல முடியலன்னு சொல்லி. அப்படியே 2 வருஷம் கஷ்டப்பட்டு இந்த தோட்ட வேலை பண்ணுறாரு. அண்ணனால் சுத்தமாகவே முடியல. உடம்பு ஃபுல்லாக புண்ணு வந்து உடம்பு சரியாமல் போயிட்டார். ஸோ அதனால் கடைசி என்ன பண்ணிட்டார், சரி விடுங்க இது நமக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணார், சரி அப்பா வந்து என்ன பண்ணார், சரி வா உன்னை நான் கொண்டு போய் என்ன பண்ணுறேன் ஒரு வேலையில் சேர்த்து விட்றேன்னு கூட்டிகிட்டு போய் ஷூ தயாரிப்பாங்கல்ல, ஷூ தயாரிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஷூ தைப்பாங்க. யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? ரோட்லலாம் செப்பல் தைப்பாங்க. நம்மளாம் செப்பல் பிஞ்சிருச்சுன்னா அவங்கக்கிட்ட கொண்டு போய் செப்பல் தைச்சிட்டு வருவோம்ல, அந்த மாதிரி ஒரு காப்லர், ஒரு ஷூ தைக்கிற ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் நிக்கோலஸ், அவர் பேர் என்ன, நிக்கோலஸ் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, அண்ணனை விட்டுட்டு வராங்க. அண்ணனை என்ன பண்ணிட்டு வராங்க, விட்டுட்டு வராங்க. இந்த பிக்சரில் என்ன தெரியுது, நான் என்ன ஒரு சீன் சொன்னேன், என்ன சீனு, மரத்துலேருந்து அண்ணா விழுந்த சீனு. இது என்ன சீனு, அண்ணனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், தோட்ட வேலை செய்கிறது ரொம்ப பிடிக்கும், கஷ்டப்பட்டு அதை செஞ்சாங்க இல்லையா. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, கேரி அண்ணாவை நிக்கோலஸ் அப்படிங்கிற ஒரு ஷூ செய்கிற ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் விடுறாங்க. என்ன செய்கிற ஒருத்தர், அண்ணனும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டாங்க. அண்ணன் எதில் இறங்கினாலும் அதில் எக்ஸல் ஆயிடுவார். உள்ளே போனார்னா பயங்கரமாக அதை கற்றுக்குவார். அதை இவனை விட யாருமே சூப்பராக பண்ண முடியாதுப்பா, வில்லியம் கேரியை விட வேறு யாருமே இதை பக்காவாக பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சூப்பராக வேலை கற்றுக்குவார். போனார் அண்ணன் நிக்கோலஸ் கிட்ட இருந்து, ஐயா எப்படி கையை கற்றுக்கணும், தைச்சு காட்டுங்களா, ஷூ தைங்க பார்க்கலாம், எப்படி தைப்பீங்க, இப்படி போடணும்ப்பா, இதை இப்படி வெளியே எடுக்கணும், இந்த நூல் இங்கே கோக்கணும், இது இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கற்றுக்கிட்டார் அண்ணா. இப்போ கற்றுக்கிட்டாச்சு. கூட ஒர்க் பண்ணுற ஒரு அண்ணா இருந்தாராம். யார் கூட ஒர்க் பண்ணுற ஒரு அண்ணா, அண்ணன் பேர் என்ன சொன்னேன், வில்லியம் கேரி. எல்லாம் மறுபடியும் சொல்லுங்க, வில்லியம் கேரி அண்ணா கூட இன்னொரு அண்ணா ஒர்க் பண்ணிட்டு அந்த அண்ணா பேர் ஜேம்ஸ். அந்த அண்ணா பேர் என்ன, நமக்கு இல்லை கூட ஒரு ஜேம்ஸ் இருக்கால. ஸோ அந்த மாதிரி அண்ணாவோட கூட வேலை செய்கிற ஒரு ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒரு பையன். அந்த பையன் தினம் பைபிள் வாசித்து ஜோம் பண்ணிகிட்டே இருந்தானா. அண்ணா இவனை பார்க்கும்போதெல்லாம், ச்சே இவன் பாரு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான், பைபிள் படிக்கிறான், ஜோம் பண்ணுறான், நம்ம மட்டும் இப்படி ஹாப்பியாகவே இல்லையே, இவ்வளோ ஜாலியாக இருக்கானேன்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு ஜேம்ஸ் பண்ணுற விஷயங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது வரைக்கும் அண்ணா கடவுளை தேடணும்னு நினச்சி கூட பார்த்ததில்லை. நம்மளுமே நிறைய பேர் என்ன பண்ண மாட்டோம், கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், கடவுளை தேடணும் அப்படிலாம் நம்ம நிறைய நேரங்களில் நினச்சி பார்க்க மாட்டோம். அம்மாப்பா கோயிலுக்கு கூப்பிட்டா நம்ம போவோம், அம்மாப்பா பண்ணு அப்படி சொன்னால் நம்ம பண்ணுவோம். ஆனால் நமக்கா தோணுமா, என்னைக்காச்சு எப்போவாச்சு தோணும், எப்போவுமே தோணாதில்ல கடவுளை தேடணும், கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், கடவுள் தான் இது எல்லாத்தையும் படைச்சிருக்காரு, அப்படி யாருக்காச்சும் தோணுமா? தோணவே இல்லை. வில்லியம் கேரி அண்ணாக்கும் இது பெருசாக தோணவே இல்லை ஒரு வயசில். அப்போ ஜேம்ஸை பார்க்கும்போது தான் என்ன பண்ணுது, அண்ணனுக்கு தோணுதுச்சே இவன் பாரு எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கடவுளை பற்றின எண்ணங்கள் எல்லாம் அவரோட மனசில் வர ஆரம்பிக்குது. சரியா? இப்போ என்ன ஆகுது, ஒரு சூப்பரான விஷயம் நடக்குது. நிக்கோலஸ் யாருன்னு சொன்னாக்கா, ஷூ தைக்கிறவர், காப்லர். நிக்கோலஸ் என்ன பண்ணுறாரு, தம்பி வெளியே நீங்கள் வாப்பா அப்படின்னு கூப்பிட்றாரு. சொல்லுங்கன்னு போகிறார். நிக்கோலஸ் என்ன பண்ணுறாரு, ஒரு பேக்கெட்லேருந்து ஒரு பணம் எடுத்து, இந்த தம்பி போய் இந்த பொருளை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டார். வில்லியம் கேரி அண்ணாவும் ஜாலியாக பாக்கெட்டில் கை விட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்காரு. போயிட்டு கடைக்கு போயாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு, வாங்கியாச்சு. அங்கே ஒரு பொருள் இவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. யாருக்கு, வில்லியம் கேரி அண்ணாக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஒரு பொருள். இவர்கிட்ட இருக்க காசை பார்க்குறாரு, அந்த பொருளை பார்க்குறாரு, காசை பார்க்குறாரு, அந்த பொருளை பார்க்குறாரு. ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது போல இந்த பொருள். சரி வாங்கியாச்சு, இவர்கிட்ட இருக்க காசெல்லாம் கொடுத்து வாங்கியாச்சு. ஆனால் ஒரே ஒரு காசு மட்டும் பத்தலை. அப்போ என்னாச்சு, நிக்கோலஸ் என்ன பண்ணியிருக்காரு, இவர்கிட்ட காசு கொடுத்துருக்காருல, வேற ஒரு வேலைக்கு கொடுத்துருக்காரு. அண்ணா நிக்கோலஸோட காசுலேருந்து ஒரு காசை எடுத்து தன்னோட வேலைக்காக செலவு பண்ணிட்டார். செலவு பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டான், ஐயோ மாட்டினோம்னா என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு திருட்டுத்தனமாக அவரோட வீட்டுக்கு போய் ஒரிஜினல் காயின் மாதிரியே ஒரு பொய்யான காயின் வச்சுருந்தாராம். அந்த காயினை என்ன பண்ணிட்டாரு, இந்த ஒரிஜினல் காயின்ஸோட கலந்துட்டு அப்படியே திருட்டுத்தனமாக போய், ஐயா இந்தாங்க நீங்கள் வாங்கிட்டு வர சொல்லுங்கள், பொருள் வாங்கியாச்சு, இதுதான் மிச்ச காசு அப்படின்னு கொடுத்துட்டாரு.
இப்போ மிச்ச காசெல்லாம் பார்த்தோன்னே யார் நிக்கோலஸ் யார் பெரிய அண்ணா இல்லை, நம்ம அண்ணன் வில்லியம் கேரி அண்ணா சின்ன பையன், நிக்கோலஸ் யார் ஒரு பெரிய மனுஷன் இல்லை, பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாரு. ஹே இங்கே வா கேரி இங்கே வா, தென்னது இது மட்டும் ஒரு தப்பான காயினாக இருக்குது, இது வந்து உண்மையான காயின் இல்லை, என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னே பயந்துட்டார் கேரி அண்ணா. பயந்துட்டு நம்மளை மாதிரி தான் எப்போ பார்த்தாலும் நம்ம பயந்து என்ன சொல்லுவோம், ஃபஸ்ட்டு போய் தானே சொல்லுவோம். ஐயா இல்லைங்கய்யா அது உங்கள் காசு தாங்க, நல்லா பாருங்கய்யா, நான் ஒன்றும் எடுக்கலைங்கய்யா, நல்லா பாருங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள், நான் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். கேரி பொய் சொல்லாத அப்படின்னு சொல்கிறார். உடனே பயந்துட்டார் கேரி அண்ணா. ஐயோ மாட்டணும்டா நம்ம, ஐயா மன்னிச்சிருங்கய்யா நான் தப்பு பண்ணிட்டேங்கய்யா, எனக்கு ஒரு தேவை இருந்துச்சு நான் கொஞ்சம் எடுத்துட்டேங்கய்யா அப்படின்னு சொன்ன உடனே பயங்கர பயம். கேரி அண்ணாக்கு வேலையை விட்டு நம்மளை தூக்க போகிறாங்க, அப்பா அம்மாவுக்கு நம்ம சம்பளம் கொடுக்க முடியாது, என்ன ஆக போகுதுன்னே தெரிலன்னு ஒரே பயம். அப்போ நிக்கோலஸ் என்னமா பண்ணார், சரிப்போ நான் உன்னை மன்னிச்சிட்டேன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டார். யாராச்சும் திட்டி அடிச்சிருந்தா கூட அண்ணனுக்கு மனசு ஆறி இருக்கும். அவர் வேறு திட்டவும் இல்லை வேலையை விட்டும் தூக்கல. அண்ணனுக்கு ஒரே ஃபீலிங், சே இப்படி ஒரு பொய் சொல்லிட்டோமே, சே இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே, அடுத்தவங்க காசை திருடிட்டோமேன்னு சொல்லி ஒரே வேதனை. யாரெல்லாம் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்க, சே நான் இதை பண்ணியிருக்கவே கூடாது, நான் இப்போ இதை பண்ணிட்டேன், சே நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிலாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்கள. அண்ணனுக்கு ஒரே ஃபீலிங், சே நான் ரொம்ப மோசமான பையன், யார் என்னை மன்னிப்பா, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்லி கேரி அண்ணா ஒரே அழுகை. யாரையுமே பார்க்க பிடிக்கல அவருக்கு, நான் இவங்களெல்லாம் பார்க்கவே மாட்டேன், எனக்கு இவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக உட்காந்துட்டே இருந்தார். அப்போ தான் கூட இருந்த ஃப்ரெண்டு பேர் என்னன்னு சொன்னேன் நான், ஜேம்ஸ் நான் சொல்கிறாரு, கேரி நீ என்ன பண்ணு, நீ வந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளு, ஆண்டவர் உன்னை மன்னிச்சிருவாரு கேரி அப்படின்னு சொல்கிறேன். நம்ம கூட நம்ம லைஃப்பில் நிறைய நேரங்களில் தப்பு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதே இல்லை, மன்னிப்பு கேட்குறதே இல்லை. அப்போ கேரியை நான் என்ன பண்ணுறாங்க, ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஏசப்பா என்னுடைய தப்பெல்லாம் மன்னிச்சிருங்க ஏசப்பான்னு கேட்டு ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, மன்னிச்சிருவாங்க. ஏசப்பா கேரி அண்ணாவோட தப்பை மன்னிச்சுட்டாங்க. அப்போ ஒரே சந்தோஷம் கேரி அண்ணாக்கு, சே என்ன பார்த்துப்பா நான் ரொம்ப சுத்தமான மனுஷன் ஆகிட்டேன், இனிமேல் என்கிட்ட பாவமே இல்லை, நான் ரொம்ப நல்ல மனுஷன் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமான சந்தோஷம். என்ன சந்தோஷம், என்ன சந்தோஷம், பயங்கரமான சந்தோஷம் இல்லை, சத்தமாக சொல்லிடுங்க, பயங்கரமான சந்தோஷம் கேரி அண்ணாக்கு. ஐயோ அப்பா என்னுடைய பாவமெல்லாம் மன்னிச்சிட்டாரு ஏசுப்பா, நான் ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சுட்டே போய் ஜேம்ஸ் சொல்கிறாரு, ஜேம்ஸ் நான் ஜோமண்ண ஜேம்ஸ், ஏசுப்பா என்னோட பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டார் ஜேம்ஸ், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பித்தார் தெரியுமா, அண்ணனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன், என்ன ஹாபின்னு சொன்ன அண்ணனுக்கு, பேர்ட்ஸ் பற்றி படிக்கிறது, பிளான்ஸ் பற்றி படிக்கிறது, கார்டனிங், இதெல்லாம் ரொம்ப இஷ்டம். இப்போ என்னாச்சு தெரியுமா, இதையெல்லாம் படைச்ச ஒருத்தர், இதே இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, பிளான்ஸ் படிக்கிறது இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கே, பேர்ட்ஸை பற்றி படிக்கிறது இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கே, இதையெல்லாம் படைச்ச ஒருத்தரை பற்றி படித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு அண்ணனுக்கு. என்ன பண்ண ஆரம்பித்தார், ஏசுப்பா பற்றி படிக்க ஆரம்பித்தார், நிறைய கடவுளை பற்றி படிக்க ஆரம்பித்தார், பைபிள் படிக்க ஆரம்பித்தார், தினம் பைபிளை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படிக்க ஆரம்பித்தார். ஏசப்பா இதெல்லாம் படிச்சிருக்காருன்னா அவர் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லி பயங்கரமாக பைபிள் படிக்க ஆரம்பித்தார். பைபிளை நல்லா படிக்கிறதுக்காக பைபிளை எழுதின மூலமொழி லாட்டின் படித்தார். என்ன படித்தார், லாட்டின் படித்தார், ஹீப்ரூ படித்தார், க்ரீக் படித்தார், சரியா எல்லா லாங்குவேஜஸையும் படித்தார். லாட்டின்லாம் அவருக்கு ரொம்ப அத்துப்படி. 12 இயர்ஸில் இருக்கும்போது லாட்டின் படித்தார். எவ்வளோ வயசில் இருக்கும்போது கவனிக்கணும், எவ்வளோ வயசு, 12 இயர்ஸ் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவருக்கு லாட்டின் படிச்சுக்கிட்டாரா. லாட்டின்கிறது என்னது, லாட்டின்னா என்ன, லத்தீன்னா அது என்னதுமா, அது ஒரு லாங்குவேஜ். தமிழ்னா என்ன, தமிழ் ஒரு மொழி, அதே மாதிரி லாட்டினும் ஒரு மொழி. அவரே என்ன பண்ணிட்டாரு, அவரே ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிட்டாரு. இப்போ கேரியா நான் எல்லாம் கற்றுக்கிட்டாச்சு. அப்போ ஒரு புக்கை படிச்சுட்டு இருந்தாராம். என்ன படிச்சுட்டு இருந்தாரா கவனிங்க, கூக் அப்படின்னு ஒருத்தர் எழுதின ஒரு புக்கை படிச்சுட்டு இருந்தாராம். என்ன படிச்சுட்டு இருந்தாரா, யார் எழுதின புக்கு, கூக் யார் அப்படின்னா உலகம் முழுக்க கப்பலில் பிரயாணம் பண்ணி பல நாடுகளை பற்றி எழுதி வைக்கக்கூடிய ஒருத்தர். இவரோட புக்கை படிக்கும்போது கேரி அண்ணனுக்கு சூப்பராக இருக்குல்ல, அவருக்கு ஜாகிரஃபியில் கூட இன்ட்ரெஸ்டா, சரியான படிப்பிஸ்ட்டு போல நம்ம கேரி அண்ணா. பாரு இந்த ஊர் சூப்பராக இருக்குது, இது இங்கே இருக்கோ, இந்த இடத்துல ஒரு கிராமம் கண்டுபிடிச்சிருக்காங்கப்பா, இந்த இடத்துல ஒரு ஐலாண்டு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி பயங்கரமாக படிச்சுட்டு இருந்தவர் திடீர்னு ஒரு எண்ணம் ஸ்ட்ரைக் ஆகுது. நமக்கு ஏசுவை பற்றி தெரியும், இந்த மாதிரி கிராமத்தில் இவ்வளோ தூரத்தில் குட்டி குட்டி இடத்துல இருக்கிற பாமர மக்கள் அவங்களுக்கெல்லாம் எப்படி ஏசுப்பா பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வருது அண்ணனோட மைண்டில். எப்படி அவங்களுக்கெல்லாம் ஏசுப்பா பற்றி தெரியும், அவங்களுக்கெல்லாம் யார் ஏசுப்பா பற்றி சொல்லுவா, யாருமே போக மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வருது, பயங்கரமான எண்ணம். யார் போவா, யார் அவங்களுக்கு ஏசுப்பா பற்றி சொல்லுவா அப்படின்னு ஒரு பயங்கரமான எண்ணம் வரும்போது அண்ணா என்ன தெரியுமா பண்ணாங்க, அண்ணா என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள், சொல்லியிருப்பாங்களா, போயிருப்பாங்களா, நாளைக்கு சொல்லிட்டாக்கா. அண்ணா என்ன பண்ணாங்க,
அதுக்கப்புறம் அப்படிங்கிறத அக்கா நாளைக்கு சொல்லுவேன். ஸோ எவ்வளோ வரைக்கும் சொன்னோன்னா கதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்கா நாளைக்கு கண்டினியூ பண்ணுவேன். அக்கா ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணிட்டு போயிரு. அண்ணா பேர் என்ன? அண்ணா எப்போ பிறந்தாங்க? அண்ணாவோட அம்மா அப்பா பேர் என்ன? எட்மண்ட் எலிசபெத் கேரி. அண்ணா எவ்வளோ வயசில் வேலைக்கு போனாங்க? ஓகே, ஃபஸ்ட்டு என்ன வேலைக்கு போனாங்க? கார்டனிங் போனாங்க. செகண்ட் என்ன வேலைக்கு போனாங்க? ஓகே, அங்கே எவ்வளோ வருஷம் இருந்தாங்க? அங்கேயும் வந்து அண்ணா 2 years 3 years ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? யார்கிட்ட போனாங்க வேலைக்கு? நிக்கோலஸ். ஓகே, அண்ணா யாரோட புக்கு படிச்சுட்டு இருந்தாங்க? அப்போ என்ன எண்ணம் வந்துச்சு அண்ணனுக்கு? யார் சொல்லுவா யார் போவா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்போ என்ன பண்ணாரு அப்படிங்கிறத அக்கா உங்களுக்கு நாளைக்கு கண்டினியூ பண்ணி சொல்ல போகிறோம். ஓகே, காத்துக்கிட்டே இருங்க. அடுத்த ஒரு நாளைக்கு பார்த்துடலாம். ஓகே. ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த நாளிற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஏசப்பா, இந்த முதல் நாள் விபிஎஸ்ல ஆண்டவரே அப்பா, ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்ததற்காய் உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு செஷன்லையும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து ஞானமாய் வழிநடத்துவதற்கு தேவையான பலனை நீர் கொடுத்ததற்காய் உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இனி வரும் மீதி இருக்கிறதான இந்த வருகிற 5 நாட்களிலும் கூட ஆவியானவர் தாமே எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலும் கூட ஏசப்பா, பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்பா ஞானத்தினாலும் புத்தியினாலும் அறிவினாலும் நிரப்பி ஆண்டவரே அப்பா, இன்றைய தினத்திலும் கூட ஏசப்பா அமர்ந்திருந்து அப்பா உம்முடைய வசனத்தையும் உம்முடைய பாடல்களையும் கேட்பதற்கு உண்டான ஞானத்தை கொடுத்திரே, அதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இன்றைய நாளிலும் கூட ஏசப்பா, பிள்ளைகள் இங்கேருந்து கடந்து போகும் பொழுது கூடப்பா அவர்கள் வீடு சேருகிற வரைக்கும் ஆவியானவரே அப்பா அவர்களோடு கூட இருந்து சுகபத்திரமாய் கடந்து சென்று நாளைய தினத்திலும் பிள்ளைகள் கடந்து வரும்படியாய் நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ரச்சா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.